சென்னையில் கொள்ளையடித்துவிட்டு வேலூர் வரை ஹெல்மெட்டை கழற்றாமல் சென்ற கொள்ளையன் பின்னர் வேலூரிலிருந்து சென்னை திரும்பி காணாமல் போனவரை 2000 சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து சிட்லப்பாக்கம் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். 30 ஆண்டுகளாக தென் மாநிலங்களில் கொள்ளையை அரங்கேற்றி பல முறை கைதானவர் தற்போது OLX தளத்தை பயன்படுத்தி சிக்காமல் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்தவர் திடீரென சிக்கியது எப்படி? சென்னை குரோம்பேட்டை MIT மேம்பாலம் சர்வீஸ் சாலையில் கடந்த மாதம் 17ஆம் தேதி நடைப்பயிற்சிக்கு சென்ற 59 வயது சாந்தகுமாரி என்ற பெண்ணின் கழுத்திலிருந்து பைக்கில் வந்த ஹெல்மெட் அணிந்த கொள்ளையன் 5 சவரன் செயினை பறித்துச் சென்றார். இது குறித்து சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் கண்ணியப்பன் தனிப்படை அமைத்து விசாரணை நடத்தி வந்தார். அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை பார்த்தபோது பல்சர் பைக்கில் வந்து கொள்ளையன் செயின் பறித்துச் சென்றது தெரிய வந்தது. பதிவெண்ணை வைத்து ஆய்வு செய்தபோது பைக் தஞ்சையைச் சேர்ந்த ஒருவரின் பெயரில் இருந்தது. அவரை தொடர்பு கொண்டு விசாரித்த போது சம்பவம் நடந்த நாளில் தான் சென்னைக்கு வரவில்லை என்றும் தனது பைக் இதுவரை சென்னைக்கு கொண்டு வந்ததில்லை என்றும் கூறியுள்ளார். அதற்கான ஆதாரத்தையும் அனுப்பியதால் தனிப்படை போலீசார் குழப்பமடைந்தனர். பைக் வேறு நபரிடமும் கொடுக்காத நிலையில் எப்படி சென்னையில் அந்த பைக்கை வைத்து கொள்ளையன் வழிப்பறியை அரங்கேற்றி இருக்க முடியும் என சந்தேகமடைந்தனர். அப்போது சிசிடிவி பதிவில் இருந்த பைக்கை தஞ்சையைச் சேர்ந்த அந்த நபருக்கு அனுப்பி இது தங்களுடைய பைக் தானா என போலீசார் கேட்டுள்ளனர். அப்போது பைக்கில் இருக்கும் பதிவு எண் தன்னுடைய பைக்கின் பதிவு எண்தான் என்றும் ஆனால் அந்த பைக் தன்னுடையது இல்லை என கூறியுள்ளார். தனது பதிவு எண்ணை போலியாக பயன்படுத்தி திருடன் வழிப்பறியில் ஈடுபட்டிருப்பதாக கூறியுள்ளார். பைக் எண் திருடனுக்கு எப்படி கிடைத்தது என அவரிடம் போலீசார் விசாரித்த போது பைக்கை விற்பனை செய்ய OLX தளத்தில் விளம்பரம் செய்திருந்ததாக கூறியுள்ளார். இதையடுத்துதான் போலீசாருக்கு பொறி தட்டி உள்ளது. OLX தளத்தில் விளம்பரம் செய்யப்படும் பல்சர் பைக்குகளின் எண்ணை போலியாக தனது பைக்கில் பயன்படுத்தி வழிப்பறி கொள்ளையன் கொள்ளையில் ஈடுபட்டு வந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகமடைந்தனர். இதனால் வழிப்பறி நடந்த குரோம்பேட்டை MIT சிக்னலில் இருந்து சிசிடிவி காட்சிகளை பின்தொடர்ந்தனர். பல்லாவரம், குன்றத்தூர், காஞ்சிபுரம், காவேரிப்பாக்கம் என வேலூர் வரை அந்த பல்சர் பைக் சென்றுள்ளது. ஒரு இடத்தில் கூட ஹெல்மெட்டை கழற்றாமல் சென்றதால் கொள்ளையன் முகத்தை போலீசாரால் அடையாளம் காண முடியவில்லை. பின்னர் அந்த பைக் மீண்டும் சென்னை மாதவன் வரை திரும்பி உள்ளது. அதன் பிறகு கண்டுபிடிக்க முடியவில்லை. 2000 சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தும் கொள்ளையனை கண்டுபிடிக்க முடியாததால் சிட்லப்பாக்கம் போலீசார் ஏமாற்றமடைந்தனர். இந்த நிலையில் 5 நாட்கள் கழித்து கடந்த மாதம் 22ஆம் தேதி அதே சிட்லப்பாக்கத்தில் சாந்தி என்ற பெண்ணின் கழுத்திலிருந்து பல்சர் பைக்கில் ஹெல்மெட் அணிந்து வந்த கொள்ளையன் கைவரிசை காட்டியதாக புகார் வந்தது. சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தபோது ஹெல்மெட்டை மட்டும் மாற்றி வேறு நபர் போல் வந்து கொள்ளையை அரங்கேற்றியது தெரிய வந்தது. மீண்டும் அந்த பைக்கை சிசிடிவி பதிவு மூலம் பின்தொடர்ந்து சென்றபோது மாதவரம் பகுதியில் அவர் சுற்றித் திரிந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர். அந்த பகுதியில் கொள்ளையின் ஆட்டோ ஒன்றில் பயணித்ததை கண்டுபிடித்த போலீசார் ஆட்டோவின் பதிவெண்ணை வைத்து ஆட்டோ ஓட்டுநரை பிடித்து விசாரித்த போது பயணியை இறக்கிவிட்ட வீட்டை காட்டியுள்ளார். அந்த வீட்டில் இருந்த ஒருவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரித்த போது அவர்தான் வழிப்பறியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அந்த நபரிடம் விசாரித்த போது போலீசார் அதிர்ந்து போகும் வகையில் திடுக்கிடும் பல தகவல்களை கூறியுள்ளார். கேரள மாநிலம் கொல்லத்தைச் சேர்ந்த 52 வயது சசி என்பதும் 30 ஆண்டு காலமாக வழிப்பறியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 1995 முதல் 1999 வரை குரோம்பேட்டை, பல்லாவரம், பூவிருந்தவள்ளி உள்ளிட்ட காவல் நிலையங்களில் டேவிட் விஜய் என்ற பெயரில் திருட்டு வழக்குகளில் சிறை சென்றதும் தெரிய வந்தது. கேரள மாநிலத்தில் 2000 முதல் 2019ஆம் ஆண்டு வரை வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு 30 வழக்குகள் சசி மீது உள்ளதும் தெரிய வந்துள்ளது. கொள்ளையன் புகைப்படத்தை வாட்ஸ்அப்பில் வெளியிட்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநில போலீசார் தேடி வந்துள்ளனர். சென்னையில் கொள்ளையடித்துவிட்டு வேலூர் வரை சென்றது குறித்து விசாரித்த போது போலீசாரை குழப்ப அப்படி செய்தது தெரிய வந்துள்ளது. அதேபோல் OLXில் விளம்பரம் செய்யப்படும் பல்சர் பைக்குகளின் பதிவெண்களை வைத்து போலியாக நம்பர் பிளேட் தயாரித்து தனது பைக்கில் பொருத்தி கொள்ளையில் ஈடுபட்டதும் தெரிய வந்துள்ளது. இப்படி பதிவெண்கள், ஹெல்மெட்டை மாற்றி சமீப காலமாக கொள்ளையில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தென் மாநிலங்களில் கடந்த 30 ஆண்டுகளாக கொள்ளையில் ஈடுபட்டு வரும் சசி மீது 35க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது.
இதையடுத்து அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். செயின் பறிப்பில் ஈடுபட்ட திருடனை 2000 சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து கண்டுபிடித்த சிட்லப்பாக்கம் போலீசாரை உயரதிகாரிகள் பாராட்டியுள்ளனர். இதேபோல் கேளம்பாக்கம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி பள்ளி ஆசிரியையிடம் கத்தி முனையில் செயின் பறித்த வழக்கில் கர்நாடக மாநிலம் பெங்களூருவைச் சேர்ந்த 2 பேரை கேளம்பாக்கம் போலீசார் கைது செய்துள்ளனர். பள்ளியிலிருந்து குழந்தைகளுடன் ஆசிரியை வீட்டுக்கு சென்றபோது குழந்தைகளை கொன்றுவிடுவோம் என கத்தியை காட்டி மிரட்டி 8 சவர நகையை பறித்துச் சென்றுள்ளனர். ஆசிரியை அளித்த புகாரின் பேரில் கேளம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் வழிப்பறியில் ஈடுபட்ட பெங்களூருவைச் சேர்ந்த 30 வயது ஜெய்சன் மேத்யூ, 30 வயது மணிகண்டா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து நகையை மீட்ட போலீசார் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.